பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த வாரம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுவரை காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் பரிசுத்தம் என்ற தலைப்பிலே இன்று பார்க்க போகிற தலைப்பு ஆத்துமாவில் பரிசுத்தம், ஹோலினஸ் இன் த சோல். ஆத்துமாவிலே பரிசுத்தம் அல்லது ஆத்துமாவில் பரிசுத்தம், ஹோலினஸ் இன் த சோல். இதை நாம் 2 பாகமாக பார்க்க போகிறோம். பாகம் 1, பாகம் 2. முதலாவது பாகத்திலே நாம் இந்த ஆத்துமாவினுடைய பரிசுத்தத்தில் எப்படி உருவாக்கக்கூடிய காரியத்தையும் பிற்பாகத்தில் எப்படி நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு புரிய செய்ய ஆவியானவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த ஆத்துமாவில் பரிசுத்தத்தை குறித்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொண்டு பின்பாக நான் உள்ளே செல்ல விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்க பாருங்க, NIVல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. May the Lord himself, the God of peace, sanctify you through and through அப்படின்னு போட்டிருக்கு. That means completely. May your whole spirit, soul and body be kept blameless at the coming of our Lord Jesus Christ. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது என்ன சொல்லுது என்றால், கர்த்தராகிய தேவன் நம்மை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். And the whole spirit, whole soul and whole body முழுவதுமே be kept blameless. அதை நீங்களும் நானும் தான் பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த சரீரத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப ஆத்துமாவை குறித்தும் ஆவியை குறித்தும் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தம் என்பது நம்ம ஆத்துமாவிலே காணப்பட வேண்டும். கண்ணுக்கு புலப்படாத ஆத்துமாவிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இது நமக்கு இருக்கிற உள்ளான மனிதனை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதையும் அடுத்த வசனத்திலே வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதர் என்ன அழைக்கிறவர்? நம்மை பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, என்னட்டில God will make this happen for he who calls you in faithful. ஆண்டவர் என்ன சொல்றார்? He will do it the same thing. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எதற்கு அழைத்திருக்கிறார்? உன் ஆவியிலே பரிசுத்தமாக்குவதற்கும், உன்னை ஆத்துமாவிலே பரிசுத்தமாக்குவதற்கும், உன் சரீரத்திலே பரிசுத்தமாக்குவதற்கும் அழைத்திருக்கிறார். இதில் நாம் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, மறுரூபமாக முடியாது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப முடியாது என்பதை தான் இது தெளிவாக நமக்கு போதிக்கிறது.
ஆகையினாலே காணக்கூடாத, காண முடியாத உள்ளான மனுஷனாகிய, ஆவிக்குரிய மனுஷனாகிய இந்த இன்னர் மேன், இன்வர்ட் மேன், ஸ்பிரிட் மேனை பரிசுத்தமாய் வச்சுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமா இருக்கு. எதற்காக? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படியாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 word 8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, நல்லா கவனிங்க, நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு 3வது முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். இதை சரியா புரிந்து கொண்டுட்டா ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பது அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, the day of Jesus Christ, இங்க NLT-ல போட்டிருக்கு, he will keep you strong to the end so that you will be free from all blame on the day when our Lord Jesus Christ returns. திரும்பவும் வரும்போது, ரிட்டர்ன்ஸ் என்று ரொம்ப அழகா போட்டிருக்கு. ரிட்டர்ன்ஸ், அவர் திரும்ப வரும்போது அவர் நம்முடைய நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடி இருக்கும்படி, எதுவரை முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், இயேசுவின் வருகை பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்தி முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவதே கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம். இதை நீங்க புரிந்திருக்கணும் முதலாவது. அப்ப கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய திட்டமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கு. ஆகையினால்தான் the day of Jesus Christ என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப when the day of Jesus, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அவர் வருகிற நாளிலே, அப்படி என்று ஆங்கிலத்தில் ரிட்டர்ன் த டே, திரும்பவும் வரப்போகிற நாள், அதை சேர்த்துக்கணும். திரும்பவும் வரப்போகிற நாளிலே ஒன்று முக்கிய, நம்பர் 1, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, உங்க ஆவியிலே, உங்க ஆத்மாவிலே, உங்க சரீரத்திலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, போன வசனத்துல தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை ஆவியிலே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான காரியம். We have to keep the holiness until Jesus Christ comes. அதான் வேதம் சொல்லுது. Until the day of Jesus Christ. Until the day of Jesus Christ returns. அப்ப அவர் வருகிற வர இதை நம்ம காத்து கொள்வதுதான் முக்கியம். சில பேர் ஆவியில காத்து கொள்ளுகிறான், ஆத்மாவையும் சரீரத்தையும் விட்டுறான். சில பேர் சரீரத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறான், ஆவி ஆத்மாவை விட்டுக்கல. சில பேர் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், ஆவிக்கும் சரீரத்துக்கு இல்லை. ஆனா ஒருவன் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, ஆவியும் கர்த்தரும் சேர்ந்து ஆத்மாவுக்கு உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பாங்க. இது ரெண்டும் பரிசுத்தமாயிருச்சுன்னா சரீரத்தை ஆளுகை செய்கிற ஆத்மாவும் ஆத்மாவை ஆளுகை செய்கிற ஆவியுமே உங்களை பரிசுத்தமா ஆட்டோமேட்டிக்கா மாற்றிடும். We have to go through the hierarchy system. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆவி, ஆத்மா, சரீரம்.
அப்ப ஏன் உங்களுக்கு நான் தலைகீழா நான் சொல்லுகிறேன் என்றால், சரீரத்தின் முன்னே சொன்னேன் என்றால், சரீரம் தான் இன்னைக்கு ஜனங்களை ரொம்ப நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் I specified the body is the first. ஜனங்க சரீரத்தை குறித்து தான் அதிகமா இன்னைக்கு யோசிக்கிறாங்க. சரீரத்தின் பரிசுத்தத்தை என்பது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் முக்கியத்துவமாகிவிட்டது. ஆவியும் ஆத்துமாவிலே பரிசுத்தப்படுத்துவது என்பது ஜனங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியங்களுக்கு அதை குறித்து போதிப்பதில்லை. நான் சொன்னேன், காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானவைகள். காணாத ஆவியும் காணாத ஆத்துமாவும் தான் நித்தியம் உங்களுக்கு. அப்ப இந்த ஆத்துமா என்பது எவ்வளவு ஒண்ணு முக்கியம். அப்ப இந்த ஆத்துமாவை நீங்க பரிசுத்தத்துக்குள்ள நீங்க நடத்தும்படியாக தேவன் இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்ப நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி உங்களுடைய பழைய வாழ்க்கையை இயேசுவோடு சிலுவையில் அறைந்து நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நீதிக்கு உயிர் தெழுந்த போது உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் ஆக்கின அந்த பரிசுத்தத்தை நீங்கள் கர்த்தருடைய நாளிலே, கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருகிற வரை, இல்லைன்னா மரித்து நீங்கள் உயிரோ மறிக்கிற வரை, உங்கள் ஜீவன் இருக்கிற வரை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா until the last day of your birth, கடைசி நாளிலே ஜீவன் நீங்க இருக்கிற வரை, அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை இதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அததான் பைபிள் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்புறமான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாருங்க, வெளிப்புற பரிசுத்தத்துல ஒரு காலத்துல பரிசுத்தம் என்பது ஜிப்பா போட்டுக்கணும், வேட்டி கட்டணும், முழுக்கை போட்டுக்கணும். ஜனங்க லேடிஸ் எல்லாம் முழுக்கை போட்டுக்கணும், கழுத்து தெரியக்கூடாது, நகை போடக்கூடாது, இப்போ காலில் செருப்பு போடக்கூடாது, ஜோல்னா பை போட்டுக்கணும், உள்ள ஒரு பைபிள் வச்சுக்கணும், குரலை மாற்றிக்கணும், அல்லேலூயா அப்படின்னணும், இப்படி கையை தூக்கிட்டு பண்ணணும். இப்படி எல்லாம் ஒரு இருந்தாதான் ஓ பரிசுத்தமானோ நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பரிசுத்தம் பாடியில வேறமாயிடுச்சு. என்ன ஃப்ரெஞ்சு கட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா நீல தாடி வச்சுக்கணும், மீசையை எடுத்துடணும், இல்லை மீசையை மட்டும் சின்னதாக வச்சுக்கிட்டு கீழே இங்கே ஒரு குறுப்பு வச்சுக்கணும், இப்படி குறுக்கு தாடி வச்சுக்கணும், அப்படி இருக்கணும். இப்போ அப்புறம் மறுபடியாச்சு இப்போ வந்து கொண்டை வச்சுக்கணும், முடி வளர்க்கணும், நீளமாக இயேசு கிறிஸ்து ஃபோட்டோவில் இருக்குமா முடி வளர்த்துக்கணும், இப்படி மாறிக்கொண்டே போகுது. இன்னைக்கு இது எல்லாமே வேஸ்ட். கர்த்தருடைய இப்படி எல்லாமே அழிவுக்குரிய காரியங்கள். அப்போ ஒவ்வொரு கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு போகின்றன. ஆனால் ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன் இலக்கு. இந்த உள்ளான மனுஷன் இன்வால்வ்மெண்ட் இவனுக்கு உள்ள ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்ளணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஆத்துமாவை கரைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் உள்ளே நாம் அனுமதிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன பைபிள் சொல்லிருக்கு? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The NLT says very beautiful and wonderful way. நான் வாசிக்கிறேன் பாருங்க. God will do this, for he is faithful to do what he says, and he has invited you into partnership with his son. Underline பண்ணுங்க, partnership with his son, Jesus Christ our Lord. அப்ப பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு டிரான்ஸ்லேஷன் ஃபெல்லோஷிப். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை இதை குறித்து நீங்க சரியா புரிஞ்சிருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, கிறிஸ்துவோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கு, கிறிஸ்துவோட ஃபெல்லோஷிப்பா இருக்கு.
பார்ட்னர்ஷிப். அவர் மனவாள, நீங்கள் மனவாட்டியா இருப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். உங்க ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டா மட்டுமே இந்த நிகழ்ச்சி ஏற்படும். அவரோடு ஐக்கியமா இருக்க முடியும், அவரோடு பார்ட்னர்ஷிப்பா இருக்க முடியும், அவரோடு ஃபெல்லோஷிப்பா இருக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜனங்களுக்கு இது பிடிக்கல. கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு, கிறிஸ்துவின் ஐக்கியமான சபையில் ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஜனங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கல. என்னன்னா பைபிள் என்ன சொல்லுது, இன்னைக்கு ஜனங்கள் பிரிவினைவாதிகளாகிவிட்டார்கள். நல்ல கவனிங்க. சுய கோட்பாடு, செக்டேரியனிசம் அப்படின்னு பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. செக்டேரியனிசம் இஸ் a sin அப்படின்னா அர்த்தம் சமய தனி குழு போக்கு, இல்லைன்னா அளவு கடந்த பரிவுணர்ச்சி. இயேசுக்கே போதிக்கக்கூடிய குணம், இயேசுக்கே இவங்க வழிகாட்டக்கூடிய குணம், இயேசுக்கே இப்படிதான் நடக்கணும்னு கமாண்ட் பண்ற குணம், நீங்க செய்யறது சரியில்லை நான் செய்யறதுதான் கரெக்ட் இயேசுக்கே சொல்ற மாதிரி குழுக்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே உட்குழுக்கள் பிரிவினை உண்டாயிடுச்சு. இதெல்லாம் பிசாசின் குணம் என்று பைபிள் சொல்லுது. கிங் ஜேம்ஸ் செக்டோரியனிசம் இஸ் a sin என்று வேதம் சொல்லுகிறது. சமய தனி குழுக்களை சபைக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே உருவாக்கி அவனை தன்னை ராஜாவாக்கி கொண்டு அவங்க வாழ்கிறது. கர்த்தருடைய பிள்ளை தேவனோடு ஐக்கியமாய் இருக்குன்னா ஜனங்கள் இவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு குழுக்களை உள்ளே உருவாக்கி கொண்டுகிறார்கள். இது பாவம், நரகத்துக்குரிய காரியங்கள், பாதாளத்துக்கு அக்கினிக்கு கொண்டு போகிற காரியங்கள். சமய கோட்பாடு, ஜாதி கோட்பாடு, ஊர் கோட்பாடு, இப்படி தங்களை இந்த உலகத்துக்குரியவர்களுக்காக லாங்குவேஜ் கோட்பாடுகளை வைத்து புரிந்து கொண்டு தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு பதிலாக ஜனங்களை என்னோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, தங்களுக்கு நேராய் ஐக்கியமாய் இருப்பதற்கு சமய கோட்பாடுகளை உருவாக்கி தனு குழுக்களை உருவாக்கி சபைக்குள்ளே தங்களுக்கென்று ஆதாயம் தேடிக்கொண்டுகிற ஜனங்களை அவர்கள் பிரித்தெடுத்து தங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது உங்களோடு ஐக்கியம் அல்ல, மனிதனோடு ஐக்கியம் அல்ல, ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். fellowship with God, partnership with God. நாம் தேவனுக்கு மனவாட்டியே இருக்கிற உலகத்துக்குரியவற்றுக்கும் உலக தலைவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் அல்ல என்பதை மறந்துவிடக் கூடாது. சமய தலைவராக இருந்தாலும், பாஸ்டரா இருந்தாலும், அப்போஸ்தலனா இருந்தாலும், ப்ராஃபட்டா இருந்தாலும், டீச்சரா இருந்தாலும், போதகரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்களும் மனவாட்டி தான். அவர்களுக்கு நீங்கள் மனவாட்டியா மாறிடக் கூடாது என்பதுதான் எச்சரிப்பான காரியம். பைபிள் தெளிவா செக்டரேரிசம் இஸ் a sin. கர்த்தருடைய பிள்ளை attachment to a particular religion party, religious things. கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்தா என்ன நடக்கும்? கிறிஸ்துவின் பரிசுத்தம் நம்மோடு ஐக்கியமா இருக்கும், கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு ஐக்கியம் இருக்கும், கிறிஸ்துவனோடு ஐக்கியமா, கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மோட ஐக்கியமா இருக்கும், கிறிஸ்துவனுடைய அதிகாரம் ஐக்கியமா இருக்கும், கிறிஸ்துவனுடைய வல்லமை நம்மோடு ஐக்கியமா இருக்கும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாய் காக்கும்படிக்கு அதை நமதுக்குள்ளாக இருந்து நம்மை விரும்புகிற வண்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற வண்ணம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு இதுதான் பிரச்சனை ஜனங்களுக்குள்ளது. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமா இருக்கும். The inward man, the inner man, the spirit man பரிசுத்தம். எப்படி பரிசுத்தமாகிறது? ஆவி மனிதனை ஆவிக்குரிய காரியங்கள்னாலே பரிசுத்தப்படுத்தும். உலகத்துக்குரிய காரியத்துல கரைப்படுத்தி விடக்கூடாது. பிசாசும் ஆவியானவன், தேவனும் ஆவியாய் இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை கொண்டு நம்ம ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பிசாசா இருக்கிற ஆவியா இருக்கிற அவனை கொண்டு இந்த ஆத்துமாவை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
அப்ப கரைப்படுத்துகிற பிசாசின் ஆவியும் இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தப்படுகிற தேவனுடைய ஆவியும் இருக்கிறது. உங்க ஆவி, உங்க உள்ளான மனிதன் எவைகளோடு சேர்ந்து இருக்கிறான் என்பது முக்கியம். உலகத்தையும் ஆட்சி செய்கிற பிசாசோடு சேர்ந்திருந்தால் உங்களுடைய காரியம் வேற. கிறிஸ்துவோடும் உலகத்தில் யூனிவர்சலை ஆட்சி செய்கிற இம்மையும் பரலோகத்தையும் ஆட்சி செய்கிற பரலோக தேவனுடைய ஆவிக்கு நம்முடைய ஆவி கீழ்ப்படிந்தால் உள்ளான மனிதன் வேறு விதமாக்கப்படுகிறார். அதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, அவர் முடிவு பரியந்த நம்மை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். கடைசி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும். பார்ட்னர்ஷிப் வித் காட், ஃபெல்லோஷிப் வித் காட். கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள்ல ஏனோக்கை பத்தி வசனத்திலே வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்கு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு. ஏனோக்கு அவன் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தான். அதே சமயத்துல அவன் சம்சாரியா இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் என்று வேதம் சொல்லுது. மெத்துசலா பிறக்கும் போது 60 வயசு அவனுக்கு. 360 வருடங்கள் உயிரோடு இருந்தான். நல்லா கவனி. அப்ப சரீர பிரகாரமாய் அவன் மனைவியோடு இசைந்து குமாரனையும் குமாரத்தை பெற்றிருந்தான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் தன் ஆத்துமாவிலே உள்ளான மனிதன் தேவனோடு ஐக்கியமாய் இருந்தான், தேவனோடு பிரசன்னத்துல இருந்தான், தேவனோடு பார்ட்னர்ஷிப்ல இருந்தான், தேவனோடு ஃபெல்லோஷிப்ல இருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு பிரசன்னத்துல இருக்கும்போது, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான். அப்ப உள்ளான மனிதன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு நீங்க பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? பிசாசு சரீரத்தை கரப்படுத்துவான், ஆனா நீங்க ஆத்மாவை குற்றப்படுத்தி நரகத்துக்கு அனுப்புறதற்கு நியாய தீர்ப்பிலே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல இருந்து நீங்க காக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய ஆத்மா காக்கப்பட வேண்டுமானால், நாம் இதை செய்வதற்கு கர்த்தருடைய வசனத்தின்படியாக ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, ஆவியான தேவனோடு நாம் ஆவி மனிதனாய் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இல்லையா வீணா போடும். கர்த்தருடைய பிள்ளை இந்த சரீர பாண்டம் பரிசுத்தமா இருப்பதை குறித்து பார்த்தோம். ஆனா என்ன சொல்லுது? ஆவியில் ஆத்மாவிலே பரிசுத்தம். நமக்கு பெரித ஆத்மா என்றாலே இன்னும் சில பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஆத்மா என்றால் என்ன? நான் சொன்ன உள்ளான மனிதன், இன்னர் மேன், இன்வர்ட் மேன். இதனுடைய கலவை என்ன? மிக்ஸ் உள்ள என்ன சேர்ந்து இருக்குன்னா, மனசு, சித்தம், சிந்தனை, இருதயம், மைண்டு, வில்லு, சிந்தனை, இருதயம், that means emotion. இது எல்லாருமே கூட்டு கலவை தான் உள்ளான மனிதன், கர்த்தருடைய பிள்ளை. ஒரு உதாரணத்துக்கு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 34வது வசனம். 1 கொரிந்தியர் 7:34. அது போல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கு வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்காக எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறாள். நல்ல கவனி. இப்ப 2 விதமான கவலை. இந்த ஒரே வசனத்துல ஏ பார்ட்ல ஒரு கவலை, பி பார்ட்ல ஒரு கவலை. ஏ பார்ட்ல இருக்க கவலை கர்த்தருக்காக கவலைப்படுகிற ஒரு கவலை.
பி பார்ட்ல இருக்க கவலை உலகத்துக்காக கவலைப்படுகிற ஒரு கவலை. நல்ல கவனி. இப்ப கர்த்தருக்காக கவலைப்படுகிறவள் ஒருவள். இன்னும் ஒன்று சொல்லிருக்கு, உலகத்துக்காக கவலைப்படுகிறவள் ஒருவள். இதுக்கு ரெண்டு என்ன வித்தியாசம்? ஒரே பெண் தான், பட் மனைவியாகும் போது அவர் உலகத்துக்கு கவலைப்படுகிறார், கன்னிகையா இருக்கும் போது கர்த்தருக்காக கவலைப்படுகிறார். இதை நீங்க உலக பிரகாரமாக பார்க்க கூடாது, ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தர் கல்யாணம் நடைபெற போகிறது. அந்த கல்யாணத்திற்காக ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் நியமித்திருக்கிறார். நம்ம மனவாட்டியாக போகிற நீயமிக்கப்பட்ட பெண்ணாய், நியமிக்கப்பட்டவளாய், மனவாட்டிக்குரியவளாய் நாம் ஆயத்த சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப நீங்களும் நான் ஸ்டில் வர்ஜின், மறந்துடக்கூடாது. கன்னிகைக்குரிய காரியங்கள். அப்ப கர்த்தருடைய வருகையிலே கல்யாணம் நடக்கும் போது மணவாட்டி சபை மணவாளனுக்கு மனைவியாக மாறும். ஆனால் அதுவரை இந்த மணவாட்டியானது கன்னிகையாகவே இருக்கிறது. அததான் இந்த இடத்துல பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அழகாக எழுதுகிறார். இந்த கன்னிகையா இருக்கிறவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி. நல்ல கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், இது கல்யாண உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவி அந்த காரியத்தை சொல்லல. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க மிக்ஸ் பண்ணி தவறா எண்ணிடக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது டிஃபரெண்ட். உலகத்துக்குரிய ஆண்டவர் இங்க இருந்து என்ன பவுல் சொல்ல விரும்புகிறார்? கண்டென்ட், வாட் இஸ் a scenario behind this? இதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கல்யாண மனைவி ஆகல, ஆனா மனைவி ஆவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஸ்டில் வி ஆர் கன்னிகை. அப்ப விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படியாக கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட மணவாளனுக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவர்கள். என் இயேசு வரப்போகிறார், அவருக்கு நான் பிரியமா இருக்க வேண்டும், அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் கரைபடாதபடி இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தர், அவர் வல்லமையுள்ளவர், ஆகையினாலே அவருக்கு விதமா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர் விரும்புகிற வண்ணமா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய மனவாட்டியாக நியமிக்கப்பட்ட நாம் அவருக்கேற்ற பரிசுத்தமா இருக்கும்படியாக என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் அவர் வரும்போது, என்னை அழைத்துக் கொள்ள வரும்போது, எனக்காக ஒரு மாளிகை ஆயத்தம் பண்ணி ஒரு மத்திய ஆகாயத்தில் அழைத்துக் கொள்ள வரும்போது, நாம் அவருக்கு முன்பாக நான் என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அவருக்கு நிகராக, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக, அவருக்கேற்ற அருமையான வார்த்தை எழுதப்பட்டு அவருக்கேற்ற என்னுடைய ஆவியும் ஆத்துமத்தை சரீரத்தை பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் குறித்து கவலைப்படுகிற கவலைதான் கன்னிகைக்குரிய கவலை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுனாலே இப்ப புருஷன் ஆயிடுச்சு. புருஷனை எப்படி கவனிக்கலாம்? இப்ப நம்ம பாரு, எத்தனை பேர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போவாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஆல் நைட் பிரேயர், டே நைட் பிரேயர், மிட் நைட் பிரேயர், என்ன பிரேயரோ அங்க இங்க போய் ஃபுல்லா பிஸியா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், எல்லாம் மாறி போச்சு. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணும், அதை பண்ணு, இதை பண்ணணும், அவர் சொல்றதை கீழ்படினு பைபிள் சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, இப்படி உள்ளே கலக்கு. சாந்தராஜன் அவருக்கு என்ன செஞ்சு வைக்கணும், இப்படி உலகத்துக்குரிய காரியங்கள் அப்படியே புழண்டு கிளண்டு கொஞ்ச நாள்ல அவருடைய இதெல்லாம் போயிடும். இதை தான் கம்பேர் பண்றார். மனைவியானவள் என்ன செய்வாளா? அந்த சூழ்நிலை மாறி போன உடனே உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படுவான். புள்ள பிறந்துருச்சுன்னா பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைக்கு நகை வாங்கணும், பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், பிள்ளைக்கு வீடு கட்டணும், பிள்ளைக்கு ஃபியூச்சர்ல என்ன செய்யணும், பிள்ளைக்கு படிச்சு வைக்கணும், இப்படியே டெவலப் ஆகிடும் போச்சா. அப்ப இந்த காரியத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்துக்குரிய கவலைப்படுகிற காரியங்கள். அப்ப விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறார். அப்ப நீங்கள் ரெண்டு வித கவலை ஒரே வசனத்துக்கு. ஒன்று கர்த்தருக்குரிய கவலைகள், ரெண்டு உலகத்துக்குரியவை. கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவர்களாய் நாம் எப்ப மாறுகிறோமோ அப்பதான் நம்முடைய ஆத்துமா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும்.
உலகத்துக்குரியவைகளை கவலைப்படும் போது உலகத்துக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சுன்னா உலகத்தை ஆளுகை செய்கிற என்ன சொல்லு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்துக்குரியவற்றை கவலைப்படும் போது உலகத்துக்குரியவன் வருகிறான், வந்த உடனே ஐயோ இவன் நம்ம ஆளாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் நமக்காக தானே கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துக்கிட்டு சந்தோஷமா உள்ள குடியிருப்பான். இது நடந்துரும். கவனமா இருக்கணும். ஆத்மாவில் பரிசுத்தம் என்பது ஒரு முக்கியமான காரியம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனம். மார்க் 12 சாப்டர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதே பிரதான கற்பனை. இது யார் செய்ய முடியும்? விவாகம் இல்லாதவள், கர்த்தருக்கென்று மனவாட்டியாய் நியமிக்கப்பட்டவள். அவங்க எப்படி இருப்பாங்களா சொல்லுது. அதுதான் அவளுக்கு ஒரு பிரதான கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனா, உங்களை பர்டிகுலரா உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு அப்படின்னா முழுன்னா ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல் 100% முழு இருதயத்தோடும், ரெண்டாவது முழு ஆத்மாவோடும். அங்க பாருங்க, ஆத்மான்னு சொல்லி இருக்கு, நல்லா சொல்லுங்க, ஆத்மா, முழு ஆத்மாவோடும், ரெண்டாவது உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதுல என்ன பிரச்சனை? 4 இடத்துல முழு 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 ஃபுல் 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 எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். அப்ப என்ன அர்த்தம்? குறை இல்லாமல். பேட்டா கம்பெனியில ஷூ வாங்க போனா அந்த காலத்துல, இப்ப தெரியல, அந்த காலத்துல சொல்லுவான், போய் பாத்தீங்கன்னா 199.99 1 பைசா கம்மியா இருக்கும். 200 ரூபான்னு போட்டா ஐயோ 200 ரூபாயா நம்ம சொல்லுவோம். 199 ரூபாய் தாங்க, 199 ரூபா 99 பைசா. நம்ம அப்படியா 199 தானா அப்படின்னு வாங்குவோம். ஆனா 1 பைசா தான் வித்தியாசம். அப்ப நம்மளுடைய மூளையை அறிஞ்சு நமக்கு தகுந்த மாதிரி விலையை நியமிக்கிறான். அப்ப நம்மள ஒரு ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை பிசாசு செய்து இப்படி உலக பிரகாரமான திட்டங்களை, கண்ணியை உண்டாக்கி நம்மளை ஏமாற்றுகிறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? 199.99 அல்ல, 99.999 அல்ல, 100% முழு அப்படின்னு கம்ப்ளீட் யுவர் ஹார்ட். உங்க முழு ஆத்மா, அவர் பைபிள்ல போட்டிருக்கு, உங்க முழு மனசு, உங்க முழு பலத்தோடு, உங்க முழு இருதயத்தோடும் உன் மனவாளனை, ஒரு மனவாளனாக நியமிக்கப்பட்டவருக்கு நீங்க அன்பு செலுத்துவது எப்படி என்பதை கவலைப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்க ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்வது என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 7:35 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் இதை உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் நீங்கள் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காக சொல்லுகிறேன் என்று ஒரு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நான் வசிக்கிறேன் மறுபடி. இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுவதற்கு சொல்லாமல், நீங்க கண்ணியில் அகப்பட்டுவதற்கு சொல்லல, உங்களுக்கு சுய பிரயோஜனத்திற்காக சொல்லுகிறேன். என்ன சுய பிரயோஜனம்? நீங்கள் தகுதியா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னது? நீங்கள் கவலை இல்லாமல் உங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். கவலையே இல்லாமல் உங்க கவலையெல்லாம் அவரிடத்துல கொடுத்துட்டு உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு மனதோடும், உங்கள் முழு பலத்தோடும், பைபிள் சொல்லி இருக்கு, உங்க முழு ஆத்மாவோடும் அவரை நீங்க அன்பு செலுத்தினாலே
உங்களுக்கு கவலையே தேவையில்லைங்க. அவருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்க முழு இருதயம் அவர்கிட்ட இருக்கு, உங்க முழு மனசு அவர்கிட்ட இருக்கு, உங்க முழு ஆத்மா அவர்கிட்ட இருக்கு, உங்க முழு முழு பலமும் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாருமே ஆவிக்குரிய காரியங்கள், எல்லாம் ஆத்மத்துக்குரிய காரியங்கள். நோ நீட் டு வரி அபௌட் எனிதிங். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இங்க அழகா எழுதிருக்கு, ஆத்துமாவில அறிவு இருக்கணும். என்ன அறிவு? இந்த ஆத்துமாவில என்ன அறிவு இருக்கு? நான் கர்த்தருடைய வருகையிலே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே அவருக்கேற்ற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்க வேண்டும், கர்த்தருடைய மத்திய ஆகாயத்தில் அவர் என்னை எடுத்துக்கொள்ள வரும்போது when he going to return, அப்பொழுது நான் அவரை என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவரை எதிர்நோக்க வேண்டும் என்ற ஆத்துமாவிலே ஒரு அறிவு உண்டாயிருக்க வேண்டும். The knowledge must be built in our soul. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆகும். உலக ஞானம் அல்ல, the wisdom of God, the wisdom of knowledge, the God's knowledge should be there inside, should be inject our soul. அப்ப அது உள்ள இருந்துச்சுன்னா அவை ரெண்டும் சேர்ந்து நம்ம ஆத்மாவை பரிசுத்தமானது. ஆத்மாவில் அறிவு இல்லைன்னா நல்லதல்ல என்று இருக்கு. அப்படி அறிவுள்ளவன் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்ப அறிவோடு ஆத்மாவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கும் அதன் காரியத்தை தப்பி அது நடக்குமா? பைபிள் அழகா சொல்லியிருக்கு. Also it is not good for a soul to be without knowledge, without wisdom. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்மாவுக்கு நாலேஜ், அறிவு, விஸ்டம், ஞானம் இருக்க வேண்டும் என்று பைபிள் எதிர்பார்க்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். இததான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாது. அருமையான வார்த்தை இது. பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய வார்த்தை இருந்தாலும் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி நான் சொல்றேன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாது. இன்னைக்கு அறிவை விட்டு விலகச் செய்யும் போதகங்கள் இன்றைய நாளிலே உலகத்துல நிரம்பி கிடக்கு, மீடியாவுல நிரம்பி கிடக்கு, யூடியூப்ல நிரம்பி கிடக்கு, வெப்சைட்ல நிரம்பி கிடக்கு. அவைகளை நீ கேட்காம அதை நீ அந்த நேரத்தை வேத வசனத்தில் பரிசுத்த ஆவியனோடு நீ இருந்து அதை கற்றுக்கொண்டாயானால் அவைகள் உன்னை காப்பாற்றும். ஆனா இன்னைக்கு என்ன ஜனங்கன்னா அறிவை தரும் வார்த்தைகளை விட்டுட்டு விலகச் செய்யும்படியாக போதகங்கள் நிறைய கிளம்பிடுச்சு. நீ கேளாது. முக்கியமா அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு உங்க மனசை நீங்க குழப்பப்படுத்தாதீங்க. உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. கண்டதெல்லாம் கேட்டு உங்க ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்ளாதுங்க. அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர்கள் தேவனிடத்தில் பதில் கொடுப்பார்கள். They are accountable to God. Let them God do their own work. Why you thinking too much? நமக்கு எதுக்கு அந்த வேலையில? நம்முடைய ஆத்மாவை காத்து பரலோகம் தெரிந்து கொள்வது நல்லது. But don't discuss. Don't think too much. When you think too much, the matter will corrupt your soul, mind. ஆகையினால் இதெல்லாத்தையும் விட்டுட்டு
ஜஸ்ட் காத்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி போதகங்கள்லாம் கேட்காதீங்க. இது பெரிய சப்ஜெக்ட். இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விலக செய்கிற போதகங்கள் நிறைய வந்துருச்சு. நேற்று என் மகள் ரோஷினி ஒரு காரியத்தை கொண்டு வந்து காண்பித்தான். ஜனங்கள் யூரோப்ல வசனத்துக்கு விரோதமாக வசனத்தையே உபயோகப்படுத்துகிற ஜனங்கள் யூத்துல மினிஸ்ட்ரி வந்துருச்சுன்னு காமிக்கிறான். அது காக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வசனத்தை வைத்து வசனத்தை அடிக்கிறது, ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்துக்கு நேரா திருப்பது, அது சரியா புரிந்து கொள்ளவில்லை. ஜனங்களுக்கு புரியல. ஏதோ அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது எதையாவது பிளாபரிங் யூத்துல இன்னைக்கு அதிகமாய் போச்சு. வசனத்தை உட்கார்ந்து படிக்கிறது இல்லை, எதையாச்சும் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரட் உண்டாக்குறது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு அது நம்மை விலக செய்யும். ஆகையினாலே கவனமாயிருங்க.